கீழ்வேலூர் வடக்கு ஒன்றியத்தின் சார்பில் வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனைக் கூட்டம் முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் OS மணியன் அவர்கள் தலைமையில் கழக செய்தி தொடர்பாளர் பாபு முருகவேல் முன்னிலையில் கூட்டம் நடைபெற்றது. நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் வடக்கு ஒன்றியத்தின் சார்பில் கீழ்வேலூர் கடைத்தெருவில் உள்ள சரஸ்வதி திருமண மண்டபத்தில் வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கீழ்வேலூர் வடக்கு ஒன்றியத்தில் உள்ள வெங்கடக்கால், கூத்தூர், எரவாஞ்சேரி, இலுப்பூர், அகரகடம்பனூர், வண்டலூர் உள்ளிட்ட வடக்கு ஒன்றியத்தில் உள்ள அனைத்து ஊராட்சிகளும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டு கழகத்திலிருந்து நியமிக்கப்பட்ட 7 பேர், மகளிர் அணியிலிருந்து நியமிக்கப்பட்ட 5 பேர், இளைஞர் இளம்பெண்கள் பாசறையில் இருந்து நியமிக்கப்பட்ட 5 பேர், தகவல் தொழில்நுட்ப பிரிவிலிருந்து நியமிக்கப்பட்ட 2 பேர் உட்பட 19 பேர்களும் மற்றும் கழக நிர்வாகிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்திற்கு கழக அமைப்பு செயலாளர், மாவட்ட செயலாளர், முன்னாள் அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர் OS மணியன் தலைமையில் நடைபெற்றது. கழக செய்தி தொடர்பாளரும் கழக வழக்கறிஞர் பிரிவு இணை செயலாளரும் பாபு முருகவேல் அவர்கள் முன்னிலை வகித்தார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் எதிர்வரும் தேர்தலில் தங்களின் பங்களிப்பு, கழகத்திற்கு புதிய உறுப்பினர்கள் சேர்த்தல், கழகத்தின் வளர்ச்சிப் பணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. கீழ்வேலூர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் M. சிவா ஏற்பாடுகளை செய்திருந்தார் மற்றும் மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூர் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். செய்திகளை துல்லியமாகவும் உடனுக்குடனும் தெரிந்து கொள்ள நாகை 24 நியூஸை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நாகை மாவட்ட செய்திகளுக்காக நாகையிலிருந்து RS இளங்கோவன். அதே மாதிரி நீட்டு திமுக பேசிட்டு இந்த விஷயத்தை நல்லா தெரிஞ்சுங்க. பெற்றோர்கள் சொல்றத கேட்கல, ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணல, மாணவர்கள் போராட்டம் பண்ணல, எந்த சங்கமும் சொல்லல, கேட்கல. எடப்பாடியார் நீட்டுக்கு ஒரு அருமையான ஏற்பாடு பண்ணார். அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 7.5% தனி இடஒதுக்கீடு என்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இன்னைக்கு 740 பேர் மருத்துவக் கல்லூரியில் போய் படிக்கிற ஒரு சூழ்நிலையை எடப்பாடியார் உருவாக்கியிருக்கிறார். இந்த 7.5% வர்றதுக்கு முன்னாடி எத்தனை பேர் அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் மருத்துவக் கல்லூரிக்கு போனாங்க தெரியுமா? 30 பேர், வெறும் 30 பேர். அது மட்டும் இல்லை, இந்த 7.5% அரசு பள்ளியில் படிச்சு இந்த இடஒதுக்கீட்டில் உள்ள போறாங்க மாணவர்கள், அவங்களுக்கு பெற்றோர்கள் ஃபீஸ் கட்ட வேண்டாம், அரசாங்கமே கட்டும் என்று கட்ட வைத்தவர் எடப்பாடியார். அதுலயும் சிறப்பான கருத்தை செஞ்சார். நம்ம யாரும் சொல்றது இல்லை, மக்கள்கிட்ட பேசுறது இல்லை. அதனால நீங்க பேசணும். யாரோ ஒரு வயசு பண்ணீங்கன்னா ஒரு சிறப்பாக பேசி சந்திக்கக்கூடிய ஒரு விதத்துல நீங்க பேசணும். யாருக்கு இன்னைக்கு நமக்கு ஆதரவா இல்லையோ அவங்கள்ட்ட நீங்க பேசணும். அப்படி பேசினீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு அந்த வாய்ப்பை தருவார்கள். தருகிற சூழல் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிறது. எல்லா தரப்புலையும், அனைத்து தரப்புலையும், ஒரு தரப்பு 2 தரப்பு இல்லை, எல்லா தரப்புலையும் கரண்ட் பில்லு என்ன அக்கிரமோ அநியாயம் இல்லை, எக்கச்சக்கமா டபுளா போட்டுட்டான். அது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். டபுளா போட்டிருக்காங்க. வேற என்னென்ன வகையில கொள்ளையடிக்கிறாங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியுது வாய்ப்பே கிடையாது. நீங்க தெரிஞ்சுக்கணும். டெபாசிட் ஒன்று போடுறான், கட்ட மேனிக்கு போடுறான். என்னடா எப்படி போடுறீங்கன்னா டெபாசிட் கொடுக்குறாங்க, கட்டலன்னா பீஸா பண்ணி கொடுக்குறான். கட்ட இல்லாம என்ன பண்றது, கட்டி விடுவான். இது ஒன்று. கரண்டை பயன்படுத்தினாலும் கட்டணம், பயன்படுத்துறனாலும் கட்டணம், ஒரு கட்டணம் போடுறான். அதுலேயும் மாட்டிக்கிறோம், அதுலேயும் கொள்ளையடிக்கிறான். அடுத்தது பீக் கவர்ங்கிறான். அதாவது பீக் கவர் சொன்னா, இப்ப நம்ம ரோட்ல வந்து எத்தனை மணிக்கு டிராபிக் அதிகமாக இருக்கும், அது பேர் பீக் கவர் இருக்குது. அந்த மாதிரி கரண்ட்டுக்கு வந்து எல்லாருக்கும் தேவைப்படுதான் அந்த நேரம் பீக் கவர்ங்கிறான். அது எப்படின்னா காலை 6 மணி, அதே மாதிரி 5 to 10 மாலையில். அப்படி கரண்டை பயன்படுத்துறீங்கன்னா எவ்வளவு பயன்படுத்துறீங்களோ அதுக்கு வந்து 15% யூனிட்டை கூட்டுறாங்க. பணத்தை கூட்டல, யூனிட்டை கூட்டி அப்புறம் தான் கூட்டுறாங்க. இது எத்தனை பேருக்கு தெரியும்? உங்களுக்கு தெரிய வாய்ப்பு யாரும் சொல்லி கொடுக்குறாங்க. மிகப்பெரிய கொள்கை. இதுல என்ன கேட்டீங்கன்னா,
ஸ்மார்ட் மீட்டர்னு ஒன்று வைக்கணும். அந்த ஸ்மார்ட் மீட்டரை வச்ச பிறகுதான் இந்த மீட்டர் பில்ல அவர் கூட்டணும். அந்த ஸ்மார்ட் மீட்டரை வைக்காம இஷ்டத்துக்கு அவனே எழுதிக்கிறான், அவனே போடுறான். அப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்தல் அறிக்கையில் சொல்லலாம், மாதம் பில் கட்டணம் வசூலிப்போம், அதனால உங்களுக்கு அந்த அந்த வாக்குறுதிகள்லாம் முரணாக செயல்படுகிற விதத்திலே தற்போது இந்த அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. தென் தமிழகம் இன்றைக்கு பெரிய அளவிலே மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் வருகிற நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு நம்முடைய தமிழகத்துடைய முதலமைச்சர் டெல்லிக்கு சென்று அவருடைய கூட்டணியை வலுப்படுத்துவதற்கான முயற்சி எடுத்திருக்கிறார். மாறாக நம்முடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் நேற்றைய முன்தினமே திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து அங்கு பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் சொல்லி நம்முடைய கழகத்தின் சார்பாகவும் மாவட்ட கழக செயலாளர்களின் மூலமாகவும் தன்னுடைய சொந்த நிதியிலிருந்து லட்சக்கணக்கான ரூபாய் செலவு செய்து அந்த மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கி இருக்கிறார். குறிப்பாக எதிர்கட்சி என்பது ஆளுங்கட்சியுடைய தவறுகளை சுட்டிக்காட்ட இடத்தில் இருந்து கொண்டிருக்கிற இந்த வேளையில் மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் அதிகமாக இருக்கிற இந்த ஆளுங்கட்சி முதலமைச்சர் அதை மறந்து துறந்து தேர்தல் ஆதாயத்திற்காக தமிழக மக்களை மறந்து டெல்லி சென்றிருக்கிறார். இதையெல்லாம் பற்றி பார்க்கிற போது எதிர்கட்சியாக இருந்தாலும் இன்றைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடியாக தான் இருந்து கொண்டிருக்கிறார் என்ற சூழ்நிலையை இன்றைக்கு இந்த அரசியல் சூழ்நிலை உருவாக்கி இருக்கிறது. ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும் மக்களுடைய நலனிலே அக்கறையோடு இருக்கிற ஒரே இயக்கம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய ஒப்பற்ற தலைவர் எடப்பாடியார் என்பதை ஒவ்வொரு இடர்பாடுகளிலும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். இப்படியெல்லாம் இந்த சூழ்நிலை இருக்கிற போது இந்த ஆட்சி உடனடியாக தமிழகத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும். அதற்கு நாம் எப்படி தயாராக வேண்டும் என்பதற்காக அண்ணன் எடப்பாடியாருடைய சிந்தனைகளை உதித்ததுதான் ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் 19 வாக்குச்சாவடி முகவர்களை நியமிக்க வேண்டும். அந்த ஒவ்வொரு வாக்குச்சாவடியுடைய 19 முகவர்களிலேயும் 7 பேர் பேரப்பாடு என்று சொல்லக்கூடிய தாய் கழகத்திலிருந்தும் 5 பேர் மகளிர் அணியிலிருந்தும் 5 பேர் இளைஞர் பாசறை இளம்பெண்கள் பாசறையிலிருந்தும் 2 பேர் தகவல் தொழில்நுட்ப பிரிவிலிருந்தும் ஆக மொத்தம் 19 பேர் ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் முகவர்களாக பொறுப்பாளர்களாக தலக்கத்தாக்களாக நியமிக்கப்பட வேண்டும் என்று விரும்பி அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இந்தியாவிலேயே வேறு எந்த அரசியல் இயக்கத்துக்கும் இது போன்ற ஒரு அமைப்பும் இல்லை, இது போன்ற ஒரு சிந்தனையும் எந்த ஒரு அரசியல் இயக்கத்தினுடைய தலைவருக்கும் எழவில்லை. இது போன்ற ஒரு சிந்தனை எழுந்து இது போன்ற ஒரு அமைப்பை நாம் உருவாக்கி இருக்கிறோம். அப்படி பார்க்கிற போது ஒட்டுமொத்தமாக நம்முடைய அடித்தளம் வலுவாக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு கடற்கால் சொல்லுவோம், அந்த கடற்கால் வலுவாக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய கடற்கால் வலுவாக இருக்கிற போது எத்தனை மாடி வேணாலும் வீடு கட்டிக்கிட்டே போகலாம். கடற்கால் ஸ்ட்ராங்கா இருக்கு. கடற்கால் ஸ்ட்ராங்கா இல்லைன்னு சொன்னா வீடு கட்ட முடியாது, அதுக்கு மேல தலைமையும் ஏற்படுத்த முடியாது. ஆனால் நம்முடைய கடற்காலை நம்முடைய பொதுச் செயலாளர் வலுவாக உருவாக்கி இருக்கிறார். இந்த 19 பேர் மட்டுமே வாக்குச்சாவடி முகவர்களாக இல்லாமல் அவர்களுக்கு தூணாக துணையாக உற்ற துணையாக உறுதுணையாக மகளிர் அணியை சார்ந்த 50க்கும் மேற்பட்ட நபர்களும் இளைஞர் பாசறை இளம்பெண்கள் பாசறையிலிருந்து ஒரு 50க்கும் மேற்பட்ட நபர்களும் தகவல் தொழில்நுட்ப பிரிவிலிருந்து ஒரு 20க்கும் மேற்பட்ட நபர்களும் அந்த இடத்திலே பணியமர்த்தப்பட்டு ஒட்டுமொத்தமாக 120க்கும் மேற்பட்ட நபர்கள் ஒரு வாக்குச்சாவடியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சிப்பாய்களாக தேர்தல் களமாடுவதற்கான வாய்ப்பை வகையை ஏற்படுத்தி தந்திருக்கிறார் நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார். பொதுவாக ஊரிலே தேர்தல் நடக்கிறது, உள்ளாட்சி மன்ற தேர்தல் நடக்கிற போது தலைவர் பதவிக்கு போட்டியிடக்கூடிய அந்த வேட்பாளர் அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு 150க்கும் மேற்பட்ட நபர்கள் நாம் அவரோடு சேர்ந்து காலையிலும் மாலையிலும் வாக்கு சேகரிக்கிறோம் இல்லையா? தலைவரோட பின்னால் கொடி பிடிச்சிட்டு அவர் பின்னாடி நம்ம கோயில் ஓட்டு கேட்போம். அப்போ வேட்பாளர் என்பவர் அந்த தலைவர் அந்த இடத்திலே போட்டியிடுகிறார், அந்த வேட்பாளர் நம்மோடு வருகிறார். மாறாக சட்டமன்ற தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் வேட்பாளர் நம்மோடு வாக்கு சேகரிப்பதற்கு உண்டான வாய்ப்பு குறைவாக இருக்கும். ஏனென்று சொன்னால் அவங்க வாக்கு சேகரிக்கக்கூடிய அந்த பகுதி மிக பெரிய பகுதியாக இருக்கும். சட்டமன்ற தேர்தல் என்று சொன்னாலும் நாடாளுமன்ற தேர்தல் 6 சட்டமன்ற தொகுதியும் கிடைக்கிறது. அப்ப நம்மிடத்தில் இருந்து வாக்கு சேகரிப்பதற்கு உண்டான வாய்ப்பு இல்லை. அப்ப யார் அந்த இடத்தில் வேட்பாளர் என்று சொன்னால் தற்போது நியமிக்கப்பட்டிருக்கிற இந்த வாக்குச்சாவடி முகவர்களான 19 பேர் தான் சட்டமன்ற வேட்பாளர், நாடாளுமன்ற வேட்பாளர். நீங்க தான் ஒவ்வொருவரும் நீங்க வேட்பாளராக உங்களை கருதி கொண்டு நம்முடைய இயக்கத்திற்கு ஈரலை சின்னத்திற்கான வாக்குகளை பெற்றுத்தர வேண்டிய கடமை பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. அந்த பொறுப்பை நீங்க உருவாக்கி முதலிலே நம்முடைய சின்னம் வெற்றி பெறும், நம்முடைய இயக்கம் வெற்றி பெறும் என்கின்ற
நம்பிக்கை ஆணித்தரமாக உங்களுடைய மனதில் உருவாக வேண்டும். நம்ம ஜெயிச்சுவோம். இந்த எலெக்ஷன் நம்ம தான் ஜெயிக்க போறோம். திமுக மீது மிகப்பெரிய அதிருப்தி மக்களிடத்தில் இருக்கிறது. அந்த அதிருப்தியை ஒவ்வொன்றாக உங்களுக்கு எந்த பொறுத்தோ இந்த ஆட்சி வீட்டுக்கு அனுப்பணுமா மாட்டாமா அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிருப்பீங்க இல்லையா? அப்ப அந்த முடிவு பண்ணதுக்கு உண்டான ஒரு காரணம் போயிட்டு இருக்கு இல்லையா? அந்த காரணம் என்ன என்பதை நீங்கள் எதுவுமே சொல்லல. உங்களுக்கு அந்த ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும் என்ற ஒரு காரணம் உங்களிடத்தில் விதித்திருக்கும். அந்த காரணத்தை நீங்கள் உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒவ்வொருவராக நீங்கள் கொண்டு சேர்க்க வேண்டிய கடமையும் பொறுப்பு இருக்கு. அது சொன்னாவே போதும். தேர்தல் என்னென்ன வாக்குறுதி கொடுத்தாங்க, என்னென்ன வாக்குறுதி நிறைவேற்றப்படல, என்னென்ன வாக்குறுதி நிறைவேற்ற முடியாத மக்கள் மன்றத்தில் சொல்றாங்க. சென்னையிலே மிகப்பெரிய வல்லம் மக்கள் எல்லாம் மிக திண்டாடி கொண்டிருக்கிறார்கள். 4 மாவட்ட மக்கள் உணவுக்கு வழி இல்லாமல், ஒதுங்க இடம் இல்லாமல், மாற்றுவதற்கு துணி இல்லாமல் இருக்கக்கூடிய உடைமைகள் எல்லாம் இழந்து மொட்டை மாடிகளில் தஞ்சமடைந்து பரிதவிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் அந்த பகுதியிலே இருந்த சில சட்டமன்ற உறுப்பினர்கள் இவ்வளவுதான் செய்ய முடியும், வெள்ளம்னா இப்படிதான் இருக்கும், இதெல்லாம் நீங்க சலிச்சுதான் ஆகணும் இப்படி சொல்லலாமா? ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இது போன்ற ஒரு செயலை சொல்லலாமா, வார்த்தை சொல்லலாமா? மாறாக திமுக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் தான்